ஒன்று மேரேஜான லேடிஸ் அம்மா ஸ்டைலில் குக் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி மாமியார் ஸ்டைலில் குக் பண்ணுவாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் என்னுடைய மாமியார் ஸ்டைலில் தான் வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு சரிசமாக எடுத்து ஊற வச்சு உப்பு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அப்படியே கருகிற அளவுக்கு பொரிக்கக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இன்னொரு கடாயில் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் வதக்கிட்டு தனியாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு கடாயில் கடுகு, இது கூடவே வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த தக்காளி விழுதையும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான தண்ணி கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுணும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்த உருண்டைகளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு இறக்கிட்டா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. அவ்வளோ எம்மியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபுல் குழம்பும் காலி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் கூடவே பருப்பு உருண்டை குழம்பு, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், ஸ்நாக்ஸுக்கு வந்து சிகப்பவுல் புட்டு வந்து கொடுத்து விட்டுருந்தேன். மண்டேலேருந்து குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ் வரும்.